Hi நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் PBSN என்ஜாய் லேர்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஸ்டாண்டர்டில் எந்த ஒரு புக் படித்தா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஒரு சப்ஜெக்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த நிறைய புக்ஸில் எனக்கு எந்த புக்ஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அப்போ தான் நீங்களும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதான் இந்த சேனலோட எய்ம். ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எந்த புக்ஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கமான், லெட்ஸ் கோ. இப்போ நம்ம இப்போ இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்சிஆர்டி புக்கை நீங்கள் தரோவாக படிக்கணும். இதில் உள்ள இந்த போயம்ஸோட ஆத்தர்ஸு, அப்புறமா இந்த ஒரு போயமுக்குள்ள ஃபிகரேட் ஆஃப் ஸ்பீச்சஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் இந்த 2 புக்கும் இல்லை ஸ்டோரிஸ் அண்ட் இதெல்லாம் நீங்கள் தரவாக படிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இங்கிலீஷ் புக்கை படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆஸ்வல் இங்கிலீஷ் இந்த ஆஸ்வல் சிபிஎஸ்சி கொஷின் பேங்க் இருக்குங்களா, இந்த புக்கை நீங்கள் என்னென்ன கொஷின் இதில் ஒரு சாப்டரில் ஃபஸ்ட்டு பேஜில் சம்மரி இருக்கும். இந்த சம்மரியில் இந்த ஒரு சாப்டரோட ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சாப்டர் எதை பேஸ் பண்ணிக்க சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாப்டர் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், சரிங்களா? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் இந்த டாப்பரோட ஆன்சர் ஷீட் இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த புக்கோட அட்வான்டேஜஸ் பாருங்கள். ஒரு டாப்பரோட ஆன்சர் ஷீட்டோட ஆன்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க, சரிங்களா? இது பார்த்து நமக்கு எப்படி போர்டில் எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது சாப்டர்ஸ் பார்க்கலாம் வாங்க. சப்போஸ் இந்த சாப்டர் இருக்கணும், லெட்டர் டு காட் ஃபர்ஸ்ட் சாப்டர் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ரைட் பாருங்க, ஒரு சாப்டர் இருக்குன்னா அதில் சம்மரி பாருங்க. ஒரு சாப்டரோட சம்மரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சம்மரி படித்தாவே இந்த சாப்டரோட என்ன கான்செப்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த சாப்டருக்கு பின்னாடி ஒரு சாப்டருக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 எக்ஸ்ட்ரா பேஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் பாசிபிள் சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் சொல்லிட்டு அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷார்ட் டைப் ஆன்சர்ஸ் பாருங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களே என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதான் இது ஒரு செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் என்னென்னா லாங் ஆன்சர்ஸில் என்னென்ன மார்க்ஸ் எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணுவாங்க சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. மார்க்ஸ் 4 மார்க்ஸு, அதில் ஃப்ளூவன்சிக்கு ஒரு 2 மார்க்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு டிப்ஸு, நம்ம எப்படி மார்க் தருவாங்க சொல்லிட்டு நமக்கு ஒரு டிப்ஸு. ஸோ இந்த புக்கோட இது மெயின் அட்வான்டேஜ் இந்த புக்கு வாங்கிறதுக்கு. ஸோ இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சாப்டர் படிச்சுட்டு இந்த புக்கை படிக்கிறோம். ஸோ லெசன்ஸுக்கு இந்த புக்கு படித்தா மட்டும் போகணும். இப்போ நம்ம கிராமருக்கு நான் ஒரு புக் சொல்கிறேன், நீங்கள் அந்த புக்கை மட்டும் நீங்கள் தரவாக லீவ் டைமில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராமர் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த என்ன புக்குனா ரெண்டன் மார்ட்டின் சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கில் பேசிக்ஸ்லேருந்து சொல்லியிருப்பாங்க. அந்த புக்ஸில் அந்த பேசிக்ஸ் பாருங்களேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டு, ஃப்ரேஸ் அண்ட் க்ளாஸ் நம்ம சின்ன வயசில் படிச்சோம்ல, உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் அவங்களுக்கு கிளான்ஸ் மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்படியே சிம்பிளாக காம்ப்ளெக்ஸ்க்கு அப்படியே கொண்டு வருவாங்க. நீங்களே பாருங்கள். இது படிச்சு இதில் சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கெலாம் அது ஒரு ஆன்சர்ஸ் இதுக்கு தனியாக ஒரு புக் இருக்குது. கீ டு இந்த புக்கோட கொஷின்ஸுக்கெலாம் இதில் கீ இருக்கும். இதெல்லாம் ஒரு கொஷினோட ஆன்சர்ஸ் இருக்கும் பாருங்க. எக்ஸசைஸ் 42னா இல்லை எக்ஸசைஸ் 42 இருக்குன்னா அதோட ஆன்சர்ஸு. அந்த மாதிரி இந்த புக்கு இந்த 2 புக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராமரில் கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? இதை இங்கிலீஷ் இப்போ இந்த நான் சொன்ன புக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தாவே போதும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கிலீஷ் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா சோஷியல் சயின்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு என்சிஆர்டி புக்ஸ் பார்க்க போகிறோம். என்சிஆர்டி புக்ஸ் என்னன்னா இதுதான் என்சிஆர்டி புக்ஸ். இப்போ இது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த
இப்போ வந்து நாங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச். ஏன்னா இந்த 20 மார்க்ஸு அதெல்லாம் வந்து நாங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் எழுதுது எக்ஸாம் எழுதுதில். ஸோ அதில் 20 மார்க்ஸ் எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி இமேஜஸ் கொடுத்துட்டு கொஷின் இதுலேருந்து கொஷின் கேட்குறது, அப்புறமா இந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் கொடுத்து இதுலேருந்து பேராகிராஃப் மாதிரி கொஷின் கேட்குறது. ஸோ வந்து இது இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸில் இந்த வாட் இஸ் இந்த மாதிரி ப்ளீபிசைட் அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்குறது. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த புக்கு நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து இந்த உள்ள கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்தா தான் வந்து நீங்கள் வந்து 20 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இமேஜ். ஸோ வந்து இதில் வந்து இந்த கொஷின் கேட்பாங்க, இங்கே யார், இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கறி ஏன் வந்து இந்த ஃப்ளாக் வச்சுருக்காங்க, இந்த ஸ்வார்டு வந்து என்ன டினோட் பண்ணுது கண்ட்ரிக்கு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸ் தான் நீங்கள் வந்து தரவாக படிக்கணும். அதே மாதிரி டிபியில் வந்து இந்த மாதிரி இதுலேயும் இதுமாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து ஒரு சாப்டரில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்லிட்டு பார்ட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டிபி படிக்கணும். அப்புறமா வந்து இதில் உள்ள இந்த எக்கனாமிக்ஸில் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க காமிக்கிறேன். இந்த மாதிரி வாட் இஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸு, வாட் டஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் டினோட்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த பாக்ஸஸ்ஸு அப்புறமா வந்து இந்த கவுண்ட் கேட்பாங்க, வாட் இஸ் கிராஸ் நேஷ்னல் இன்கம் பர் கேபிட்டா இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ வந்து இந்த பாக்ஸ் வேர்ட் பை வேர்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த என்சிஆர்டி புக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஜியாகிரஃபியில் வந்து மேப்பில் வந்து இந்த மேப் இருப்பாங்க, இந்த மேப்பு. அப்புறம் வந்து இது வந்து நம்பர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இது நம்பரு அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் வந்து கண்டென்ட்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக வந்து இந்த சோஷியல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதான் வந்து என்சிஆர்டி புக். இந்த என்சிஆர்டி புக்ஸ் தான் நீங்கள் படித்து முடிச்சிட்டா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே ஆஸ்வல் தான். இந்த ஆஸ்வல் புக்கு நீங்கள் வந்து இந்த என்சிஆர்டி புக்கு முடிச்சிட்ட உடனே இந்த ஆஸ்வல் புக்கை தரவாக படிச்சிடுறீங்க. தரவாக என்ன ஒரு சாப்டர்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வருமோ அதெல்லாம் வச்சுருங்க. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மைண்ட் மெமரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் வந்து என்ன கான்செப்ட் இருக்குது அந்த கான்செப்ட்லாம் வந்து இந்த ஒரு சாப்டரில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிராஃப் மாதிரி பாருங்கள் கொடுத்துருக்காங்களா கிராஃபு. இதெல்லாம் இதுக்கப்புறமா வாங்க டாப்பர்ஸ் ஆன்சர் சொல்லிட்டு தனியாகவே தனியாகவே ஒரு புக்லெட் மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் படிச்சிங்க இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுறது நம்மளாம் வந்து இதெல்லாம் பார்த்து தான் நம்ம லேர்ன் பண்ணணும். எப்படி வந்து போர்டு எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எழுதணும், அப்புறம் பாயிண்ட் வைஸ் எழுதணும், எந்தெந்த பாயிண்ட் வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நமக்கு இந்த டாப்பர்ஸ் ஆன்சர் பார்த்தா கற்றுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு சாப்டருக்கு முன்னாடி சாப்டர்ஸில் என்னென்ன இந்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக்கோட அட்வான்டேஜே இருக்காங்க. இதில் ஒரு சாப்டர் பாருங்களேன். இந்த சாப்டரில் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இந்த ரைஸ் ஆஃப் நேஷன் யூரோப் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஒரு இயரில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பாங்க. ஒரு கொஷின் 5 மார்க் கேட்டாங்க. 2017 ஒரு கொஷின் 3 மார்க் கேட்டாங்க. இப்போ 2 கொஷின் 5 மார்க் கேட்டாங்க. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதிலேருந்து பார்த்து நம்ம வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் அந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ அங்கே ஒரு சாப்டர் ஒரு டாபிக் முன்னாடி ஒரு இந்த நம்ம ஒரு பாயிண்ட் வைஸ் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. புக்கு படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு அப்புறமா வந்து அந்த சைடில் வந்து நம்ம அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்களே அந்த வந்து இங்கே நோ த டேர்ம்ஸ் சொல்லிட்டு இங்கே ஒரு தனியாக சொல்லிட்டு ஒரு கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சுக்கலாம். தனியாக வேங்க இங்கே இந்த டேட்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டின்லாம் கம்பல்சரி கேட்பாங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸில். இங்கே பாருங்களேன், இந்த டேட்லாம் வந்து நீங்கள் வந்து இதுலேருந்து படிச்சுக்கலாம். இதில் பார்த்தா நமக்கு இதுமாதிரி ஈஸியாக என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கலாம். இயர்ஸ் சரிங்களா? அப்புறமா 1 மார்க் கொஸ்டின் ஆப்ஷன் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அதை ஒரு அஸ்டிங் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த மாதிரி கேட்போம் பாருங்கள். ஒரு கொஸ்டின் பாருங்க, இது வந்து என்னென்ன ஒரு கொஷினையே என்னென்ன டைப்பில் கேட்பாங்க கேட்டிருக்காங்க. இந்த கொஷினையே எப்படி கேட்கலாம் இல்லை எப்படி கேட்கலாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆசலை மட்டும் நீங்கள் வந்து தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமில் கலக்கிடலாங்க. சீரியஸாக சொல்கிறேன். நீங்களே பாருங்களேன். உங்களுக்கு இன்னொரு கொஷின் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், சில கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி பாருங்க, ஒரு டாப்பரோட ஆன்சர்ஸ் அப்படியே காமிச்சிருக்காங்க பாருங்க. இது இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். ஸோ இதில் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இங்கே தனியாக எடுத்து இங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ பாருங்க, இந்த கொஷினுக்கு இங்கே 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 85 ஏறினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறமா இந்த ஒரு கொஷினுக்கு முன்னாடி எந்த இயர் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட போட்டிருப்பாங்க பாருங்க, 2016 அந்த மாதிரி. அப்புறமா இங்கே பாருங்க, போர்ட் டேர்ம் டு அவுட் சைட் டெல்லி செட் 1 செட் 2 செட் 3 2016 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து எப்போ எந்த இயரில் கேட்டாங்க எல்லாமே தெளிவாக இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஆஸ்வால்ட் புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோஷியல் சயின்ஸுக்கு. ஏன்னா வந்து எந்த புக்கு வாங்கினீங்களா கூட இந்த அளவுக்கு நான் படித்ததுலேயே இந்த புக் தான் எனக்கு பிடிச்ச புக்கு. ஸோ இந்த சோஷியல் சயின்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது சோஷியல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம சயின்ஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸில் ஃபர்ஸ்ட்டு என்சிஆர்டி புக்ஸை தரவாக படிச்சுங்க. அதில் உள்ள இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் அந்த கடைசி எண்டு பார்ட் இருக்கும், அந்த கடைசியோட எக்ஸசைசஸ் வரைக்கும் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சிபிஎஸ்சி ஆஸ்வல் கொஷின் பேங்க் பாருங்கள். இதில் நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு, அசஷன் ரீசனு, அப்புறம் வந்து டயக்ராம்ஸு, எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் எல்லாம் வந்து என்னென்ன பாசிபிள் கொஷின் கேட்கலாமோ எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து பார்த்து முடிச்சுட்டு உடனே சப்போஸ் நீங்கள் வந்து இந்த 2 புக்குமே தாராளமாக போதும். சப்போஸ் வந்து இல்லை எனக்கு வந்து இந்த புக்கு வந்து எனக்கு வந்து படத்தில் எனக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும், இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய சம்ஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆல் இன் ஒன் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு கைடு இருக்குது, அரிஹந்த். இந்த கைடில் நிறைய சேலஞ்சஸ்ஸு, அப்புறமா வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது படிச்சுட்டு உடனே இன்னும் வந்து எனக்கு இன்னும் வந்து படிச்சுட்டுலாம் படத்தில் இன்னும் நிறைய வேணும். ஸோ அப்படி நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, லக்ஷ்மி சிங் சொல்லிட்டு புக்கு இருக்குது. அது என்ன புக்குனா வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ். இந்த 3 புக்கு இருக்குது. இந்த 3 புக்கில் ஒரு சாப்டரும் டீட்டெயில்டாக எல்லா இதுவும் கரெக்டாக இந்த கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இது மட்டும் இது நான் சொன்ன இந்த 3 புக்கு என்சிஆர்டி அண்ட் ஆஸ்வல் ஆல் இந்த சயின்ஸ் நான் சொன்ன புக்ஸ் மட்டும் படிச்சிங்கனாவே தாராளமாக போதும். சரிங்களா? இப்போது இதுதான் சயின்ஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வந்து செகண்ட் லாங்குவேஜ் பார்ப்போம். செகண்ட் லாங்குவேஜை நான் வந்து தமிழ் படித்தேன். ஸோ தமிழுக்கு வந்து நான் வந்து சில புக்ஸ் நான் சொல்கிறேன், அதை மட்டும் படிங்க. கட்டுரை கரும்பு இந்த புக்கு வந்து கட்டுரைஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அதே புது கட்டுரைஸ், வெற்றி அண்டு பிஸ்மி. இந்த 3 கட்டுரை புக்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லா கட்டுரை என்ன டாபிக் இருக்கோ எல்லா டாபிக்ஸ் கிட்ட கட்டுரை இந்த 3 புக்லேயுமே இருக்குது. ஸோ இந்த 3 புக்கில் உள்ள கட்டுரைஸ்லாம் தரவாக பார்த்து எழுதி பார்த்துட்ட உடனே சரஸ்வதி தமிழ் மொழி பயிற்சி சொல்லிட்டு புக் இருக்குது. இதில் வந்து இந்த 10 வினாவிடையே அந்த மாதிரி எக்ஸசைசஸ், லெட்டர் ரைட்டிங்கு, அப்புறமா வந்து சில சுருக்கி எழுதுக, அதெல்லாம் வந்து இந்த புக்கில் வந்து எல்லா எக்ஸசைஸஸுமே இந்த புக்கில் இருக்குது. ஸோ தமிழுக்கு யார் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு இந்த 3 கட்டுரை புக்கு இந்த தமிழ் மொழி பயிற்சி இது மட்டும் படிச்சுனாவே தாராளமாக போதும், நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா வந்து கொஷின் ஆன்சர்ஸ்க்குலாம் வந்து நான் ஒரு புக்கு சொல்கிறேன். அந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மார்க்ஸ். என்ன புக்குனா வந்து அமராவதின்னு சொல்லிட்டு புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா அதை வாங்கி நீங்கள் வந்து படிங்க. அதில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸில் அந்த இதெல்லாம் வந்து மெயினாக ஓர்ஸ் அதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த புக்கை வாங்கி நீங்கள் வந்து படிங்க. ஸோ இதான் வந்து தமிழ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், மேக்ஸு. ஸோ மேக்ஸில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன புக் போகிறீங்கன்னா வந்து என்சிஆர்டி புக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ என்சிஆர்டி புக்கு வந்து இந்த புக்கு
தரோவாக இந்த உள்ள என்னென்ன எக்ஸசைசஸ்ஸு எக்ஸாம்பிள் சம்ஸு எல்லா சம்ஸும் நீங்கள் வந்து இந்த புக்கை படித்து முடிச்சிட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, இந்த இந்த புக்கை எடுத்துக்கிறீங்க ஆஸ்வல். இதில் ஒரு சம்மு ஒரு வேர்ட் பை வேர்ட் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் இந்த புக்ஸை நீங்கள் தரவோ ஒரு பேஜ் நம்ம கூட எடுக்கக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் நல்லா தரவோ இந்த புக்கை படிச்சுடுங்க. ஏன்னா இந்த புக்கு வந்து வெரி செம்ம புக்கு. சரிங்களா? இந்த புக்கை நீங்கள் படித்து முடிச்சாவே வந்து நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அப்புறமா எனக்கு இன்னும் பார்த்தல பயமாக இருக்குன்னு நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த புக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன புக்குன்னா வந்து ஆர்டி சர்மா புக்கு. சைஸே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ இந்த 2 புக்கு பற்றி முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, இன்னும் நிறைய படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ தான் இந்த புக்கு படிச்சிங்கன்னா 11th வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 புக்கு வந்து மேக்ஸ். ஸோ இதாங்க இந்த எல்லா புக்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நம்ம வந்து வீடியோவில் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வந்து நிறைய ஸ்கோர் பண்ணலாம் சொல்லிட்டா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ட்ரிக் என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து 3 ஸ்டெப்ஸ் நான் வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரிக் என்னன்னா வந்து நீங்கள் வந்து சாப்டராக வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து என்செட் புக்கில் சொல்லித்தராங்கல்ல, அந்த என்செட் புக் சொல்லித்தரும் போது பேரலாக நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூல் சொல்லித்தர அந்த டாபிக் என்ன டாபிக் சொல்லித்தராங்களோ அதே டாப்பிக்கை நீங்கள் வந்து ஆஸ்வலில் சிபிஎஸ்சி கொஸ்டின் பேங்கில் நீங்கள் வந்து என்னென்ன சம்ஸ் அந்த நீங்கள் ஸ்கூல் சொல்லி கொடுத்த டாபிக் பேஸ் பண்ணி இருக்கோ அது பேஸ் பண்ணி உள்ள எல்லா சம்ஸையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டெய்லியும் அந்த மேக்ஸில் உள்ள சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் சயின்ஸ் நீங்கள் வந்து என்ன டாபிக் சொல்லி தராங்களோ அதே டாப்பிக்கே வந்து நீங்கள் வந்து திரும்பியும் வந்து வீட்டில் வந்து அந்த டாபிக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக கிடையாது. கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு ஆஸ்வலில் இருக்குது சயின்ஸில். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலில் என்ன டாபிக் சொல்லி தராங்களோ அந்த டாபிக் வீட்டில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஈஸியாக கூட போய் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ட்ரிக் என்னன்னா வந்து 1 மந்த்துக்கு போர்டு எக்ஸாம் 1 மந்த்துக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு மாதிரி பரபரப்பாக என்ன ஐயோ போர்டு எக்ஸாம் கிட்ட வந்துச்சு, என்ன பண்ணு தெரியலையே, என்னென்ன புக் படிக்கணும் தெரியலையே சொல்லிட்டு இப்போ கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நல்லா படித்து தரவா முடிச்சிங்கன்னா ஸ்டெப் 2 என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிபிஎஸ்சி வெப்சைட்டில் மாடல் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து 1 மந்தில் ஃபுல்லாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், அப்புறம் நம்ம வந்து என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாம்பிள் பேப்பர்ஸ்லேயே பார்த்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் சிபிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து சாம்பிள் பேப்பர்ஸாக பிரிண்ட் எடுத்து பண்ணுங்கள், இல்லைனா வந்து கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ பார்த்து நீங்கள் அப்புறம் அதை அப்படியே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுங்க. ஸோ இதான் வந்து ஸ்டெப் 2ங்க. லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து போர்டு எக்ஸாம் கிட்ட ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் வருதுங்களே, இந்த ஸ்டடி ஹாலிடேஸில் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அந்த பேப்பர்ஸை தரவாக நீங்கள் பார்த்துட்டு அது ஏன்னா அது சொல்கிறேன் ஏன் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும். ஏன்னா வந்து 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் டைம். அந்த 3 ஹவர்ஸில் 2.5 ஹவர்ஸை நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு 1/2 ஹவர் ஃபுல்லாக செக்கிங்கு அதான் நீங்கள் பண்ணணும். ஸோ 2.5 ஹவர்ஸ் இருக்குது. 2.5 ஹவர்ஸில் நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா செட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த 2.5 ஹவர்ஸ் தான் முடிக்க முடியும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னென்னா வந்து ப்ரெசன்டேஷன். ஒரு போர்டு எக்ஸாமில் எனக்கு கண்டென்ட் முக்கியம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு முக்கியமானது வந்து ப்ரெசன்டேஷன் தான். ஏன்னா வந்து ப்ரெசன்டேஷனெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து போர்டு எக்ஸாம் கரெக்ட் பண்ணுறவங்க வந்து நீ யார் எங்கேருந்து வரீங்க அதெல்லாம் வந்து அது தெரியவே தெரியாது. அவங்க பார்க்குறது என்னது உங்களோட பேப்பர் தான். ஸோ அந்த பேப்பரில் இந்த ஹேண்ட் ரைட்டிங் வச்சு தான் வந்து நீங்கள் வந்து நல்லா படிக்க மாட்டீங்களா சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமில் நீட்டாக எழுதணும், டைம்குள்ளே எழுதணும். அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால தான் வந்து நீங்கள் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ரொம்ப போர்டு எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்பீடாக எதெல்லாம் சீக்கிரமாக எக்ஸாம் முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட 3 ஸ்டெப்ஸ் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். சரிங்களா? அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Before quitting this video, like, share, subscribe to my channel and share this video to students who are studying in 10th standard. Thank you.